வச்சிடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? சரி, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கும். அதனால சரி, காலையில ஒரு அழகான அண்ணா ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அதை நம்மளுக்கு திரும்ப நான் சொல்லி கொடுக்கறது மறக்கவே கூடாது. திரும்பவும் அடுத்த வருஷம் யூத் மீட்டிங் வரும்போது இந்த சின்ன பிள்ளைங்களாம் வாலிப பிள்ளைங்களாம் மாறிடுவீங்கல்ல, அப்புறம் வந்து யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு பெரிய கிஃப்ட் நான் கண்டிப்பா கொடுப்பேன். சரியா? இந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நமக்குள்ள ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டிய 2 விஷயம் அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஒண்ணு, கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பயப்படணும். நம்பர் 2, ரெண்டாவது அவரை நம்பணும். அவரை நம்பணும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சரி, ஓகே, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா. இப்ப நம்ம ஸ்கிப்புக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். ஓகே, சத்தம் போடக்கூடாது. கணக்கு வேலைலாம் பார்த்து பார்த்து ரொம்ப தலைவலிக்குது. எத்தனை கணக்குன்னு பார்க்கறது? எங்க போனாங்க இந்த பிஏ? இன்னும் வரலையே. என்னதான் டைம் ஆச்சு? நான் வேலை என்னம்மா டைம் ஆகுது? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சரிம்மா சரிம்மா சரிம்மா. தோட்டத்துக்கு போனியா? போனியா? சரிம்மா. எப்படி வேலை நல்லா போயிட்டு இருக்கா தோட்டத்துல? சரிம்மா, நல்லா பாத்துக்கோமா. சரியா? நல்லா சாப்பிடலாம் தரியா உங்களுக்கு? சரியா? பேமெண்ட் எல்லாம் கொடுத்துறியா? கூலியெல்லாம்? சரிம்மா சரிம்மா. அப்புறம் பெட்ரோல் பேங்க்ல எப்படி போயிட்டு இருக்கு? பெட்ரோல் பேங்க்ல 1 கோடி ரூபாய் வருதுங்கய்யா. நகைக்கடையில 1 கோடி ரூபாய் வருது. 1 கோடி ரூபாய் வருதா? கடையில 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் வருதா? சரிம்மா. எல்லா வேலையும் நல்லபடியா போகுது. நல்லா போயிட்டு இருக்கா? எந்த பிரச்சனை இல்ல? எந்த பிரச்சனை இல்ல. நல்லா இருக்குல்ல? எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாரும் வேலை செய்ய நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. அவங்களெல்லாம் நீ பத்திரமா பாத்துக்கணுமா? ஏன்னா வேலை செய்யணும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களதான் இப்ப கோடி கோடியா சம்பாதிக்கணும் இல்லையா? அப்படி சம்பாதிச்சுனா அந்த ஊர்ல என்னது பாதி சொத்து நம்மளுக்கு தான் இருக்குது. சரியா? உனக்கே தெரியுதான கணக்கெல்லாம்? நம்ம எவ்வளவு பணக்காரருக்கு என்ன காரணம்? எல்லாம் நல்லா வேலை செஞ்சதுனாலதான். சரியா? அதனால எல்லா கணக்கு கரெக்டா பாத்துக்கோ. புரியுதாமா? சோ கணக்கெல்லாம் கரெக்டா வச்சுக்கோ. சரியா? நம்ம கணக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை செய்ய நல்லா பாத்துக்கோ. மாசம் கரெக்டா 5 கோடி வந்துருதுல? சரிம்மா, அந்த காசை சேர்த்து வைப்பா. சரியா? சரிம்மா. அப்புறம் நான் கணக்கு கேட்கிறேன். அப்புறமா வா. சரியா? சரிம்மா. ஓகே. சரிம்மா சரிம்மா. வேலை பார்த்து பார்த்தே ரொம்ப டென்ஷனா இருக்குதுப்பா. பெட்ரோல் பங்க் இன்னும் ரெடி பண்ணணும். அப்பார்ட்மெண்ட் வேற ஒன்று கட்டணும். வீடு கட்டணும். என்ன பண்றது? அப்பா சொல்லு மைக்கேல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மைக்கேல். நல்லா இருக்கீங்களாப்பா? என்னப்பா ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. இல்ல மைக்கேல், கொஞ்சம் வேலை டென்ஷனா இருக்கு மைக்கேல். ஸோ அந்த பக்கம் பெட்ரோல் பங்க், பக்கம் நகை கடை, அந்த பக்கம் துணி கடை. சரி, அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? எல்லாம் கிட்டதான் போயிட்டு இருக்கு. ஆமா, கொஞ்சம் ப்ரெஷரா இருக்குப்பா. என்னப்பா இவ்வளவு சுத்தா? ஏய் ஆமாப்பா, இந்த ஊர்ல பாதி சுத்தம் நம்மளுதான்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, இந்த ஊர்ல ஏக்கரெல்லாம் நம்மளுதான். அங்க நகை கிடக்குது பாத்தியா? அதுவும் நம்மளுதான். இந்த பக்கம் திருப்பத்தூர்ல சரத்து மரபு நம்மளுதான். துணி கடை நம்மளுதான். நம்மளுதான்ப்பா. என்னப்பா லாபம் எவ்வளவு வரும்? மாசம் ஒரு 5 கோடி வரும் பணம். என்னப்பா 5 கோடி வரும்? 5 கோடியா? என்னப்பா சொல்ற? ஆமாப்பா. சரியா? சரி, ஆமா, நீ எங்க வந்த? காலேஜுக்கு போலையா? இல்லப்பா, காலேஜ் போறோம், உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, அப்படியா? ஆமா. சரிப்பா சரிப்பா. சரி, நீ பாரு, காலேஜ் டைம் ஆச்சு நினைக்கிறேன். ஆமாப்பா. சரியா? நீ காலேஜுக்கு கிளம்பு. ஓகேப்பா. ஓகேப்பா. சரி. லவ்யூப்பா. சரிப்பா, லவ்யூப்பா. லவ்யூப்பா. ஓகேப்பா, ஓகே. பாத்து வந்துடுப்பா. காசு எடுமா? இல்லப்பா, பின்னாடி ஹெலிகாப்டர் இருக்கு, அதான் நான் போயிட்டு இருக்கேன். சரிப்பா, சரி. பாத்து போப்பா. ஓகேப்பா, தேங்க்யூ. சரிப்பா, சரி.
போலாம் நினைக்கிறேன். ஓகே. காசு தான் என்ன பண்றது அவன் தங்கிறாடா மச்சான். ஆமா அவன் சுத்தம் வேஸ்ட் மச்சான். நாம சொல்றதுக்கெல்லாம் மென்டல் அவன் லூசு மச்சான். அவனுக்கு தெரியாதா? யாரு? நம்ம மைக்கேல் தான். மைக்கா? ஆமா மச்சான். இந்த ஊர்ல இருக்கிற மொத்தா சொத்து அவங்க அப்பா நடக்குது. என்னடா சொல்ற? புடிச்சு நம்ம மடக்கி வச்சுக்கோயா. நாங்க புல் தான். நான் சொல்றது மைக்குடா. ஆமா மச்சான். நான் பிளான் போட்டேன். அவனை பிடிச்சி ஃபுல்லா என்ன சொல்றேன்? சரிண்ணா. சரி மச்சான். நம்ம காலேஜ்ல மைக்கேல் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? அவன் உன்னையே சைட் அடிக்கிறான்டி. உனக்கும் தெரியுமா? ஆமாண்டி. ஊர்ல பாதி சொத்து இருக்கான். அவனை எப்படியாவது நீ தானே கரெக்ட் பண்ணணும். உன்னதான் சைட் அடிக்கிறான் அவன். அவனை தானே எப்படி கரெக்ட் பண்றேன்னு பாரு. ஹாய் டூட். என்னப்பா இவ்வளோ அடிச்சுட்டாங்க? நானே கொஞ்சம் பேதாம தான் இருக்கிறேன். நான் உங்க பிளான் 2 பேரும் உடனே சேர்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமா நம்ம மைக்கேல் பாத்தீங்களா? ஆமா அவனை பத்தி பேசுறீங்க. ஆமா தெரியுதா? 2 பேருக்கும் அவன் மேலதான் ஒரு கண்ணு. அவனை போட்டு பெறறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டுக்கிறேன். பிளான்ல ஜாயின் ஆயிடுறேன். சக்சஸ் முடிச்சிடலாம். எந்த ஒரு டிசிஷன் பண்ணும்போது பிளான் பண்ணி பண்ணணும். மைக்கில் தூக்குறோம் கலக்குறோம். மச்சான் மைக்கில் சொல்றா. நான் மச்சான் உன்னதான் பார்த்துருக்கோம். நான் மச்சான். நினைச்சிட்டே இருந்தேன். என்ன மச்சான் ஒரு பிளான் போட்டுக்கிறேங்க. என்ன பிளானு? காலேஜ் வேற முடி போகுது இல்லை ஒரு மாசத்துல. ஆமா காலேஜ். மச்சான் எல்லாம் தங்கமா. மச்சான் நீ எத்தனை கிலோ தெரியுமா? எவ்வளவு மச்சான்? 2 கிலோ. சரி மச்சான் எல்லாம் பிளான் போட்டுக்கிறேங்க. லாங் ட்ரிப் போலான்ட்டு. சரி. நீ வாரே இல்லைன்னு சொல்லு மச்சான். நீ வண்டி ஆடணும். அப்படியா? ஆமா மச்சான். சரி எப்படி போக போறோம்? அதுக்குதான் மச்சான் நீ இருக்கும்போது என்ன உங்க அம்மா சின்ன அதான் நான் உலகத்திலேயே இந்த ஊர்லயே பெரிய ஆமா பெரிய ஆளுதான். ஆமா மச்சான். இவங்க என்ன சொல்றாங்கன்னு நீ கேளு. சரி கேட்டுருவோம். ஆமா ஆமா உனக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல மைக்கில், அதை எப்போ நீ வளர்த்துக்கு பாரு. தகுதி இருக்கா? ஆமா எனக்கு தகுதி இருக்குல்ல. எனக்கு தகுதி இருக்கு. அதுதான் அவங்க கிட்டக்கிறதுலே பெஸ்ட். அப்படியா? சொல்றதுதான் கரெக்ட். சரி நீ என்ன பண்ற? நேரம் பாப்பா கிட்ட போ. போயிடலாம். போயிட்டு சொத்தை பாதி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறா. சொத்தம்? ஆமாண்ணா மச்சான். என்னடா சொல்ற? சொத்து எப்பா நம்மளால முடியாதுடா சாமி. இவர் 1 நிமிஷம் மக்கள் இவர் 5 லட்சம் கேட்டா தருவாரு, 10 லட்சம் கேட்டா தருவாரு, சொத்து கேட்டா தருவாரா? நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. சரி சொல்லு. 5 லட்சம் 10 லட்சம் வேணாம் மச்சான். சரி
நாம வந்து வாங்கிப்பா வாங்கிக்க. நாம எல்லாரும் சென்னைக்கு போவோம். ஒரு பெரிய பிசினஸ் பண்ணாடா. பிசினஸா? உங்க அப்பாவோட டபுளுக்கு டபுள் அதுக்கு மேல ஆயிடலாம். அடுத்த அம்பாடியா நாம தான் மச்சான். அப்படியா சொல்றா? அப்படியா மாட்டோம் என்கிட்ட கீது. இது அம்பானிக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும் மச்சான். சரி போயிட்டு பாப்பா கிட்ட வாங்கிவா மச்சான். பில்டிங்கா கட்டலாம், ஏரோப்ளேன் வாங்கி விடலாம், வாங்கிடலாம், எல்லாம் பிசினஸ் பண்ணலாம். பண்ணிடலாம். போய் வாங்கி வந்துரு மச்சான். சரி மச்சான், நான் பின்னுக்கிறேன். கண்டிப்பாடா. ஓகே மச்சான். ஓகே. சமாளிச்சு ஒரு பாதி சொத்தை நம்ம சேர்த்துட்டோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா நம்மதான் அந்த ஊர்ல பாதி சொத்தை இருக்கு. நான் கஷ்டப்பட்டதும் வீணாவே போல. எப்படியோ என் பையனை நான் கரை சேர்த்துன்னு நினைச்சேன். என் பையனை நான் கரை சேர்த்துட்டேன். அப்புறம் நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கு. உங்க நகை கடை, அதுக்கு துணி கடை, உங்க பெட்ரோல் பங்கு, அப்படியே நிலம், சொத்து. என் பையன் நல்லா இருப்பான்ல, அது போல எனக்கு என் பையன் நல்லா இருப்பான். உனக்காக தான் மைக்கில் பா சொல்லு மைக்கேல். பா ஆ இல்லப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லு மைக்கேல். இல்லப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அது என்னன்னா எனக்கு கொஞ்சம் காசு வேணும்ப்பா. மைக்கேல் காசா? ஆமாப்பா. எவ்வளவு வேணும்? 5 லட்சமா? எடுத்துக்கோ மைக்கேல், இருக்குதுப்பா, எடுத்துக்கோ. 5 லட்சம்லாம் வேணாம்ப்பா. 10 லட்சம் வேணுமா? 10 லட்சமும் வேணாம்ப்பா. மைக்கேல் அப்ப என்ன 50 லட்சம் வேணுமா? எடுத்துக்கோ. நான் பிஏ கிட்ட போய் சொல்லு, பிஏ தருவார், எடுத்துட்டு போ. வேணாம்ப்பா வேணாம்ப்பா. எனக்கு 50 லட்சம், 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ 50 லட்சம் எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா. சரி 1 கோடி வேணுமா? எடுத்துக்கோ மைக்கேல். வேணாம். எல்லாமே உனக்குதான் மைக்கேல். இந்த சொத்து இருக்குல்ல எல்லாம் உனக்குதான். எடுத்துக்கோ மைக்கேல். எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா. உங்க சொத்துல இருந்து என் பங்கு தேவைப்பா. மைக்கேல் எனக்கு புரியல மைக்கேல், ஏன் சொல்றேன்னு. உங்க சொத்துல இருந்து பங்கு தேவை, என் பங்கு. மைக்கேல் ஏன் இப்படி கோவப்படுற? ஆமா சொத்து வேணுமா? ஆமா சொத்து வேணும். உங்க சொத்துல இருந்து எனக்கு பங்கு வேணும். அப்பா செத்து இருக்கிறதா மைக்கேல் சொத்தை பிரிப்பாங்க. எனக்கு நீங்க பாரு, நீ இருக்கிறியா செத்து போறியா காரியம் பண்றியா கருமாரி போறியா அது எனக்கு தேவையில்ல. எனக்கு உன் சொத்துல இருந்து என் பங்கு வேணும். மைக்கேல் என்ன மைக்கேல் இப்படி பேசுற? நான் இப்படிதான் நான் பேசுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா பிசினஸ் பண்ணி செட்டில் ஆகணும். வெளியூருக்கு போறோம், செட்டில் ஆகணும். அதனால உன் சொத்துல இருந்து என் பங்கு தேவை, அவ்வளவுதான். மைக்கேல் அதெல்லாம் மைக்கேல் உனக்காக நான் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் மைக்கேல். அதெல்லாம் எனக்கு தேவை என் கூட கிடையாது. இரு மைக்கேல். யா மைக்கேல் நீ போகணும்? என்னது இந்த இத்து போன 2 தியேட்டர், இந்த தோட்டம் தருவு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஓரியாடு, நான் என்னது ஓரியாடணும்? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் எதுவுமே பேசாத. எனக்கு தேவையானது உன் சொத்துல இருந்து என் பங்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மைக்கேல் உனக்காக தான் மைக்கேல் எல்லாமே நான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணி வச்சுக்க, அது நீயே பண்ணிக்கோ. எனக்கு சொத்துல இருந்து பங்கு தேவை, அவ்வளவுதான். என்ன மைக்கேல் உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சொத்து தான் தேவை. தரப்போறே இல்லையா? நான் சொத்து உனக்கு கிடை தரேன் மைக்கேல். அவ்வளவுதான். நீயே வச்சுக்கோ. ஆனா என்னை விட்டு மட்டும் போகாத மைக்கேல். நான் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி என்ன இந்த ஊர்லயே உட்கார்ந்து சொல்றியா? மைக்கேல் நான் சொல்ல கொஞ்சம் கேளு மைக்கேல். நான் கேட்கறேன். உனக்கு சொத்து தரா மைக்கேல். அதெல்லாம் போயா, எனக்கு சொத்து தான் முக்கியம். சொத்துல இருந்து என் பங்கு தான் முக்கியம். மைக்கேல் நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் போய் பிசினஸ் பண்ணனால சும்மா வளவளன்னு பேசிட்டு போறேன். எனக்கு இந்த சொத்துல எனக்கு பங்கு தேவை. சரி மைக்கேல் சொத்து தானே வேணும்? ஆமா. என் கூட இருக்க மாட்டேன்ல. இருக்க முடியாது, இருக்க முடியாது. கடைசியா கேட்கிறேன் மைக்கேல். நீ கடைசியா சொத்தெல்லாம் இருந்தா நீ செத்து போய் இது பண்ணாலும் அப்படிதான். எனக்கு உன் சொத்துல இருந்து எனக்கு பங்கு தேவை, அவ்வளவுதான். சரி மைக்கேல் தரேன். சரி மைக்கேல். என்னது? நீ கேட்டல பாதி சொத்து இருக்கு மைக்கேல். இவரே கரெக்டா இருக்குமா? ஏமாத்த மட்டும் இல்ல, அவ்வளவுதான். ஏமாத்துனா
பிரிச்சு வச்சிடணும். அவ்வளோதான். வா சாமி, எப்படியே எங்க அப்பா கிட்ட வந்து சொத்து ஆட்டி எப்படி என் பங்க வாங்கிட்டான். ஆசையா என் கூட இருப்பான்னு பார்த்தாங்க மைக்கில். அவனுக்கு அதில் சொத்து நான் சேர்த்து வச்சேன். என் கூட இருப்பான், அவனெல்லாம் நான் பார்த்துக்குவேன். அதுக்கு அதில் சொத்து நினைச்சிருந்தேன். இப்ப அவன் என்னையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எங்க போறானோ என்ன பண்ண போறானோ தெரியல. என்ன பண்ணுவான், எங்க போவான், அந்த காசு எவ்வளவு நாள் அவன்கிட்ட இருக்கும். பத்தியா சொத்து வாங்கிட்டு வந்தா இப்படி மச்சான் இப்படி பண்ண எங்க அப்பா மிரட்டினா. ஆமா நீ தான் மச்சான் தானே. ஆமா போடே மச்சான் மச்சான் நம்ம மட்டும் கொண்டாடா பத்தாது. இது கூப்பிடுறேன். ஏய் கார்த்தி ஆதி பிரிஞ்சி வாங்கடா. சொத்து சொத்து சத்தியா சொத்து நான் பிடிக்க வந்தா. சொத்து பத்தியா சொத்து பத்தியா சொத்து வாங்கிட்டியாடா? ஆமா. அப்ப சென்னை போலாமா? போலாம் போலாம். சென்னை சென்னை போறோம், கிளப்புக்கு போறோம், ஜாலியா இருக்கிறோம். இந்தியாவில ஃபுல்லும் சரக்கு அடிக்கிறங்க. ஆமா சரக்கு அடிக்கிறங்க. அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் மச்சான். நான் அன்னைக்கு ட்ரெயினை நான் பிடிக்கிறேன், புக் பண்ணிட்டு அது போனேன் மச்சான். ஆமா இப்போ போடுங்க மச்சான் பிஜிஎம். போடு கூடுதா ஒரு 2 ஹெலிகாப்டர். ஆமாடா பையா என்னைய பார்த்துட்டு இருக்காது. ஆமாடா செம்மையா இருக்குடா சென்னை. மச்சி அங்க பாக்க கார் சூப்பரா போகுது. ஆடா 4 பேர் வாங்க. சினிமா தேட்டரா? போடு சினிமா தேட்டர். அஞ்சு வாங்க. ஓகே வாங்க போலாம்.
ஆமாடா கேட்கணும் ஜாலியா இருக்கும் இது உள்ள 10 வாங்கலாம் அவன்கிட்ட காசு இருக்குது மெதுவா என்னடா ஆச்சு உனக்கு? போயிட்டு இருந்தா நம்ம சென்னைக்கு வந்து ஒரு 6 வருஷம் இருப்போமா? ஆமா 6 வருஷம் தான் ஆச்சு. அது நம்ம சென்னைக்கு வந்து சரக்கு அடிச்சோம், ஆமா தம் அடிச்சோம். அது போய் என்னடா அது இல்ல மேட்ரு, கஞ்சா அடிச்சோம். சைட்டு சைட்டு சரி அந்த சைட் அடிச்சோம். என்னடா இப்ப இருக்கு? ஆனா எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணு இல்லடா மச்சான் அவனுக்கு பிரச்சனை இப்ப மச்சான், காசு காலியாச்சா மச்சான். அதுக்கு நான் என்னடா பண்ணிட்டான்? டேய் என்னடா சொல்ற? இதெல்லாம் என்கிட்டலாம் பதில் இல்ல. நீ நானே குடிச்சா, நீ நானே சரக்கு போட்ட, டம் போட்ட, வீடு குடிச்சா இல்ல. மச்சான் என்னடா இப்படி சொல்ற? என்னால கேட்காத சாமி. டேய் நீ தானே பிளான் கொடுத்தா, உங்க அப்பா கிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டு வந்துரு, உன் பங்க வாங்கிட்டு வந்துரு, நம்ம சென்னைக்கு போகலாம். நான் சொன்னேன் பிசினஸ் பண்ண. நீ தானடா சொன்ன. நான் சொன்னேன் உனக்கு புத்தி அங்க போச்சு. புத்தி அங்க வச்சுட்டு இருந்த. டேய் என்னடா சொல்ற? என்ன கேட்டாலும் தந்துருவியா? டேய் சொன்னா இப்படி உங்களுக்கு செட் ஆகாது. என் மேல போடா. டேய் என்னடா இப்படி சொல்ற? டேய் மச்சான் போகாதடா. டேய் போகாதடா. டேய் போகாதடா. டேய் மச்சான் போகாதடா. டேய் நீங்களுமா போறீங்க? ஆமா, உன்கிட்ட காசு இல்லாத பட்டினியா கடந்து சாப்பிட சொல்றீங்களா? போட்டேன். டேய் என்னமா நீங்களும் போறீங்க? டேய் நில்றா. டேய் என்ன விட்டு போகாதடா. நாமா நீங்களுமா போற? ஆமா. ஏன்? உன்கிட்ட பணம் இருந்தா உன்னை லவ்வே பண்ணேன். இப்போ உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. பணம் இருந்தா நான் லவ் பண்ணேன். ஆமாடா, உன்னெல்லாம் யார் வச்சிருப்பா? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் போல தெரியுது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். எங்க அப்பா வீட்டுல இருந்து நான் தூரமா வந்துட்டேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்? என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியலையே. என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியலையே. பயமா இருக்குது. என்ன நம்பி வந்தாங்க, இவங்களை நான் நம்பி வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிட்டாங்களே. பணம் இருக்கவங்க தான் என் கூட இருந்தாங்க, ஆனா விட்டு போயிட்டாங்களே. எல்லாம் விட்டு போயிட்டாங்க. என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்ப நான் கெட்ட பையனா ஆயிட்டேன். சரக்கு அடிக்க கத்துக்கிட்டேன், கஞ்சா அடிக்க கத்துக்கிட்டேன். எல்லா பாவமும்
பசிக்குது, ரொம்ப பசிக்குது. என்ன பண்றது? ரொம்ப பசிக்குது. யாரும் எனக்கு சோறு போட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. அங்க ஒரு குப்பை இருக்கு. அங்க போய் அந்த குப்பையில ஏதாச்சும் சாப்பாடு கிடைச்சுன்னா அதை அடிச்சு நம்ம சாப்பிடலாம். பசிக்குதாயா? ரொம்ப பசிக்குதாயா? பசிக்குதாயா? ரொம்ப பசிக்குதாயா? ஐயோ பசிக்குதா? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க தெரியலையே. பார்க்கணும் போல இருக்கு. அவனுக்கு என்ன பண்ண இருக்குமா? அவனுக்கு நிறைய எவ்வளோ சேர்த்து வச்சு பரவாயில்ல. அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான்ல, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. என்ன சொத்து இருந்தாலும் என் பையன் என் சொத்து அவன் தானே. வருவானா? கண்ணுக்குள்ளே இருந்தவங்க எங்க மைக்கில் இருக்க? எங்க மைக்கில் இருக்க? நீ பார்க்கணும் போல இருக்க மைக்கேல். மைக்கேல் அப்பா எனக்கு தொடாதீங்கப்பா, தொடாதீங்கப்பா, தொடாதீங்க. ஏன் மைக்கேல் அப்படி சொல்றேன்? வேணாப்பா, என்ன தொடாதீங்கப்பா, நான் அழுக்கா இருக்கிறப்போ. மைக்கேல் எப்படி நான் பரவாயில்ல மைக்கேல். நீ வா மைக்கேல், நம்மளுக்கு பாதுகாப்பு ஏங்க இருந்தேன். நான் அழுக்கா இருக்கிறப்பா, நான் ரொம்ப கணிச்சியா இருக்கிறப்பா. மைக்கேல் பரவாயில்ல மைக்கேல், வா மைக்கேல். வேணாப்பா மைக்கேல் வேணாம், வேணாம். உன் பேச்சை கேட்காம நான் போனேன், உன் சொத்து வாங்கிட்டு போனேன். ஆனா நான் நம்பி போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ. ஆனா நடுத்தெருவுல கைவிட்டாங்க. இப்ப அவங்களால நான் இல்லாத பழக்கெல்லாம் கத்துக்கிட்டேன். சரக்கு அடிச்சு கத்துக்கிட்டேன், கஞ்சா அடிச்சு கத்துக்கிட்டேன். பழையோட பொண்ணு கூட சகவாசெல்லாம் வச்சு நான் நாசமா போயிட்டப்பா. உன் பிள்ளையா இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாம போயிட்டப்பா. வேணாப்பா. எவ்வளவு நெடுந்தூரம் போனாலும் நீதான் மைக்கேல் என் பையன். வா மைக்கேல், மைக்கேல் வா. இங்க பாருப்பா, நான் எனக்கு ஒன்றே ஒன்று எது வேணாப்பா. மைக்கேல் சொத்து வேணுமா? வேணாப்பா மைக்கேல், என்னோட சொத்து உனக்குதான். வேணாப்பா மைக்கேல், வேணாம். உன் சொத்து எதுவுமே எனக்கு வேணாப்பா. எனக்கு ஒன்றே ஒன்று சரியாப்பா. நான் ஒன்றே ஒன்று கேப்பா, அது மட்டும் செஞ்சா போதும்பா. என்ன மைக்கேல் வேணும்? அது மட்டும் செஞ்சா போதும்பா. என்ன மைக்கேல் வேணும் உனக்கு? உங்ககிட்ட இருந்து எனக்கு சொத்தெல்லாம் நான் ஒன்றே ஒன்று போதும். என்ன வேணும் மைக்கேல்? பா, உங்க வீட்டுல உங்களுக்கு பிள்ளைடா நான் இருந்துக்கிட்டு, உங்க வீட்டுல நான் வந்து உங்க பிள்ளையா நான் இருந்துக்கிட்டு பழையவன் ஏதோ உங்க வீட்டுல மூளையில ஏதோ வேலைக்காரனாவே இருந்துக்கிறப்பா. அது போதும்ப்பா, என்ன மன்னிச்சு இருக்கப்பா. நீ வேலைக்காரலாம் இல்ல மைக்கேல், என் பையனாலும் நான் ஏத்துக்கிறேன். வா மைக்கேல்.
பேசிட்டு இருக்கீங்களோ அவங்க கையில இருக்க பேண்ட் வாங்கிடுவேன் நானு. சரிங்களா? யாராவது பேசிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன்னா அவங்க கையில இருக்க என்ன வாங்கிடுவேன்? பேண்ட் வாங்கிடுவேன். சரிங்களா? யார் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷன் போக போறோம். அடுத்த 30 நிமிஷம் நான் பேச போறேன். அதனால நீங்க தயவு செஞ்சு அந்த 30 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா கேட்கணும்னு ஆசைப்படுறேன். புரிச்சுங்களா பாப்பா? வாங்கிக்கணும் பேண்ட். அமைதியா இருக்கு. ஓகே, எல்லா நேரம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காரு, அமைதியா உட்காருங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நல்லா இருந்துச்சா? ஸ்லீப் நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சா? ஓகே, கேம் நல்லா இருந்துச்சுங்களா? ஓகே, இன்னைக்கு காலையில வந்து போலீஸ் வந்தாங்க இல்லையா, வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. இது என்ன நாள்? சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா என்ன சொன்னாங்க? எவ்வளவு வருஷமா நம்ம அடிமையா இருந்தோம்? அநேக வருஷம் நம்ம அடிமையா இருந்து எப்ப நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு? 1947. எந்த டேட்ல? எந்த டேட்ல? ஆகஸ்ட் 15. ஓகே, ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுல முக்கியமான வந்து பங்கு வகிச்சவர் யாரு? மகாத்மா காந்தி. சரிங்களா? அவர் சொல்றது ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாங்க, அதுல இருந்து அந்த அடிமையில இருந்து பிரிட்டிஷ் பண்ண அந்த அடிமையில இருந்து என்ன பண்ணிட்டோம்? நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனா இன்னொரு அடிமையில இருக்கிறோம். எந்த அடிமைன்னா என்ன? அது போதை என்ற பொருள் அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. போதைன்னு மாத்திரம் இல்ல, அநேக அடிமைத்தனம் என்ன இருக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கு. அந்த அடிமைத்தனம் இன்னும் அது வெளியே வரலன்ட்டு அவர் ஒரு போலீஸா இருந்தாலும் சொன்னார். ஆனா நமக்கு தான் தெரியும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை யார் வந்தது? யார் வந்தது? யாரு? இயேசு. 100 வருஷம் 200 வருஷம் அடிமைத்தனத்துக்கு இல்ல, 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு காந்தி தாத்தா இல்ல வண்டிகர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலை. அந்த விடுதலை வாங்கி கொடுத்தது யாருன்னா யாரு? இயேசு. அதனால இன்னைக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம யூத்ஸ் வருவாங்க, மோஸ்ட்லி அவங்களுக்காக தான் பேசணும்னு நினைச்சேன். பட் ஆனா உங்களை பார்க்கும்போது வேற சில விஷயம் நான் பேசணும், அதே விஷயத்த நான் வேற சில விஷயம் பேசணும் ஆசைப்படுறேன். ஓகே, பைபிள் இருந்து ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போறோம். யார்கிட்ட பைபிள் இருக்கு? ஒரு பைபிள் எடுத்து யாராவது ஒருத்தர் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம்